அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அவர்களை பற்றி சீமான் அவர்கள் இழிவாக பேசியதற்கு ஆதாரம் வேண்டும் என்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பே நாங்களும் கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை கண்டித்திருந்தது. ஆனால் இதுவரை அதற்கான ஆதாரத்தை தராமல் மேலும் மேலும் பெரியாரை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பொய்யான பரப்புரைகளை செய்து வருகிறார். அந்த செயலை கண்டித்து நாங்கள் பெரியாரியல் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் நாளை தினம் காலை 10 மணிக்கு நீலாங்கரையில் உள்ள சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட இருக்கின்றோம். தொடர்ந்து பெரியார் உலகம் முழுவதும் இன்றைக்கு பெரியாரை நேசிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த தலைமுறை கூட பெரியாரை வாசிக்கின்றது. சமீபத்தில் நடந்த சென்னையில் நடந்த புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்கப்பட்டது பெரியாருடைய நூல்கள் தான். அப்படி இந்த தலைமுறை பெரியாரை நேசித்து கொண்டிருக்கின்ற போதே தவறான செய்தியை பரப்பி பெரியாரை எப்படியாவது அவருடைய யார் எதிர்த்தாரோ ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்த பெரியாரை அவர்களால் எதிர்கொள்ள முடியாத நிலையில் அவர்களுக்கு ஒரு கருவியாக இன்றைக்கு சீமான் கிடைத்திருக்கின்றார் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கினார்கள். அந்த துக்ளக் ஆசிரியரும் எச் ராஜாவும் நாங்கள் தான் அவரை இயக்குகிறோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய நிலையில் அவர்களுக்கு கருவியாக இருக்கக்கூடிய சீமான் நாங்கள் வீடு நோக்கி போய் எதிர்ப்பதற்கு காரணம் அவருடைய அமைப்பு அதை சொல்லவில்லை, அவர் மட்டுமே அதை பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அவர் வீட்டை முற்றுகையிடுகின்றோம். நிச்சயமாக அவர் பின்விளைவுகள் என்பது அவர் மீது நடக்கலாம். அரசு நிச்சயம் தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் அவர் மீது காவல் நிலையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் எதிர்காலத்திலே அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். காலம் கடந்தாலும் இன்னும் அதற்கான அவர் சொன்ன பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு ஆதாரம் தரவில்லை. ஆதாரம் இல்லை என்று சொன்னால் ஒரு சிறந்த மனிதராக இருப்பாரானால் ஆதாரம் கிடைக்கவில்லை, நான் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அவரும் மன்னிப்பு கேட்கவில்லை. அவருக்கு வக்காலத்து வாங்கி வந்த அண்ணாமலையும் நான் தருகிறேன் ஆதாரம் என்று சொல்லி அவரும் இதுவரைக்கும் ஆதாரம் தரவில்லை. பெரியார் செய்ததை எல்லாம் அவர்கள் சொன்னால் மக்கள் விழித்துக் கொள்வார்கள். மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் மனித இனத்துக்குமே பெரியார் பேசியது நன்மை பயத்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு பெரியாரால் தான் ஒரு சுயமரியாதை பெற்றோம். பெண்கள் நாங்கள் பெண் உரிமை பெற்றோம் என்ற சிந்தனை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கமே காரணம். அதன் வழி வந்த திராவிட இயக்கங்களே காரணம் என்பது எல்லோரும் இன்றைக்கு இந்திய அளவிலே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது. எல்லா துறையிலும் முதன்மையாக இருப்பதற்கு காரணம் பெரியாருடைய தத்துவங்கள் இன்றைக்கு இங்கே நடைமுறைப்படுத்துவது தான். நிச்சயமாக நாங்கள் அதுக்காக ஒன்றும் அந்த வேங்கை வயலை நடந்தது சரி என்று எங்கும் சொல்லவில்லை. ஐடிஐ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததும் சரி என்று சொல்லவில்லை. அதற்கான இயக்கமாகத்தான் தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்புக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பது எங்களுடைய அமைப்புகள் தான். குறிப்பாக தந்தை பெரியார் திராவிட கழகம் தமிழ்நாட்டிலே பல்வேறு தீண்டாமை கொடுமைகளை களமாடி போராடி சிறைக்கு சென்று அதை முறையடித்திருக்கின்றோம் பல்வேறு பகுதிகளில். அதில் ஒன்று வேங்கை வயல். அது நிச்சயமாக அது யாரும் ஆதரிக்கவில்லை. தொடர்ச்சியாக அது குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதே நேரத்தில் அண்ணா
பல்கலைக்கழகம் என்பது ஒன்று மட்டுமல்ல, நாள்தோறும் பல்வேறு இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் வடநாட்டில் பார்த்தால் இன்னும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நாள்தோறும் கும்பமேளாவிலும் கூட நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது. அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வு எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் குற்றமாக அல்ல, இது ஒரு சமூக குற்றம். சமூக குற்றத்துக்கு சமூகமே அதை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். சமூகத்திலே அந்த பாலியல் இந்த தன்மைகள் உருவாக காரணம் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான். அதை மாற்றுவதற்கு பள்ளிகளிலிருந்து மாணவர்களுக்கு அதற்கான அதாவது செக்ஸு கல்வியை கொண்டு வர வேண்டும், அதற்கான புரிதலை உருவாக்க வேண்டும். மாணவர்கள் மத்தியில் அந்த எண்ணங்கள் உருவாகாமல் அதை பற்றி தெளிவை கொண்டு வரக்கூடிய கல்வியும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லைங்க, அது வந்து தீகா கேட்ட தீக்கடை கேளுங்க. இது அடிப்படையில் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு, பல்வேறு அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு. நான் சொல்லிடுறேன், நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேங்க. இப்ப வேங்கை வயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பல்வேறு சமூக சிக்கல்கள் இவை அனைத்திற்கும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளே எங்களை போன்ற ஜனநாயக அமைப்புகள் தான். இதை கடந்து எந்த அமைப்புகள் கடந்த காலத்தில் கொடுத்திருக்கிறார்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை, சூழலியல் பிரச்சனை அல்லது சாதிவெறி மதவெறி பிரச்சனைக்கு எதிராக ஏதேனும் ஒரு சங்கிய அமைப்போ ஏதேனும் இந்துத்துவ அமைப்புகளோ கடந்த காலத்திலோ நிகழ்காலத்திலோ போராடி இருக்கிறார்களா என்றால் இதுவரை இல்லை. இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் சமூக பிரச்சனை, சூழலியல் பிரச்சனை, மதவெறி சாதிவெறி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக களத்தில் போராடி கொண்டிருப்பது எங்களை போன்ற ஜனநாயக பெரியாரிய அமைப்புகள், அம்பேத்கரிய அமைப்புகள், மார்க்சிய அமைப்புகள் தான். இந்த அமைப்புகள் அந்த பிரச்சனை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுடைய வலிமைக்கு உட்பட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் இதற்கான அழுத்தத்தை கொடுப்பதும் செஞ்சுட்டு வரோம். இப்ப சீமான் வீட்டை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு நாங்க ஏன் செல்ல வேண்டி இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட 20 நாட்களாக அவர் பேசிக்கிட்டது 20 நாள் ஆகும், 15 நாட்களுக்கு மேலாகிறது. ஆதாரங்கள் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டோம், ஆதாரத்தை தரல. ஆனா தொடர்ச்சியா பேசினார், தொடர்ச்சியா பத்திரிகை சந்திப்பில் பேசிக்கிட்டே இருந்தார். பல்வேறு எதிர்ப்புகளை கண்டனங்கள் தெரிவித்து வந்தோம். இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இருந்து சீமான் விவாதத்திற்கு வர வேண்டும் என்று நேரடியாகவே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதற்கு அவர் தயாரா இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நான் விவாதத்துக்கு இருக்கரம் விரித்து தயாராக இருக்கிறேன்னு அறிவிச்சார். நாங்களும் சொல்லியிருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் ஏன் விவாதத்துக்கு வரல அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அப்ப ஒரு அவதூறை பரப்பிடலாம், அந்த அவதூறுக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், அதுக்கு ஆதாரம் தர மாட்டேன் அப்படின்னா இது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், யாருக்கு வேணா நடக்கலாம். தந்தை பெரியாருக்கே இது நடக்குது. தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாமே ஆவணமா இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நான் அவதூறு செஞ்சுட்டு போறேன்னா அந்த கட்சியில பண்பு என்னவாகும்? காலையில நாளைக்கு அந்த கட்சியை விமர்சிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இது போல அவதூறு பண்ணிட்டு நான் ஆதாரம் தரம் போயிட்டே இருக்கலாமா? 8% வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் பொய் பேசலாமா? பொய் பேச முடியுமா? அப்ப 8% வாங்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் பொய் பேசுறாரு அப்படின்னா அந்த செய்தி உண்மை என்று தானே பொது வழியில பார்க்கப்படும். அதற்கு தான் இப்ப முற்றுகையிடுறோம். ஏன் முற்றுகையிடுறோம்? விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். ஏன் விவாதத்துக்கு வராம சீமான் ஓடுறார்? ஏன் ஓடி ஒளிகிறார்? அவர் மண்டியிடாத மாணன் பேசுறாரு, வீழ்ந்து விடாத வீரன் பேசுறாரு. இந்த பொய்யான தகவலுக்கு ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம், இதுவரைக்கும் தரல, இதுவரைக்கும் அதை குறித்து விளக்கம் பேசல. சரி, பொதுவெளியில் விவாதத்துக்கு வாங்க, கருத்து என்னன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்க இருந்து அந்த ஆதாரத்தை எடுத்தேன்னு நீங்க சொல்றீங்களா, அந்த சொல்லுங்க சொல்லி கேட்கிறோம். சம்பந்தமே இல்லாம தேசிய உடைமையாக்கு, நாட்டு உடைமையாக்குன்றாங்க. அந்த பெரியாரின் எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்குறதுங்கிறது என்ன அர்த்தம்னா, யார் வேணா புத்தகத்தை அச்சடிக்கலாங்கிற அர்த்தமே ஒழிய படிக்க கூடாதுங்கிற அர்த்தம் இல்ல. எல்லாரும் அச்சடிக்கலாம்னா அதுக்கு தான் நாட்டுடைமை ஆக்குறது. படிக்கிறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, அந்த புத்தகங்கள் இருக்குது. தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே விடுதலை குடியரசு இதழ்களை எல்லாம் அச்சடிச்சு புத்தகம் கொண்டு வந்திருக்காரு. படிக்க வேண்டியதானே, அதுல எடுத்து காமிக்க வேண்டியதானே. சம்பந்தம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறார். நாட்டுடைமை ஆக்குறதுக்கும் ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறது என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன தொடர்பு இருக்கு? என்ன தொடர்பு இருக்கு? ஐயா தோ பரமசிவன் அவர்களுடைய எழுத்துக்கள் நாட்டுடைமை ஆக்குறது என்ன அர்த்தம்? எல்லாரும் அச்சடிக்கிறோம். இன்னைக்கு 20-30 பதிப்பு வாங்க அது அச்சடிக்குது, அவ்வளவுதான் விஷயம். ஆனா அச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், சிந்தனைகள் படிக்கிறதுக்கு இருக்கான இருக்குது. அப்ப சீமான் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய தலைவரையே நான் இழிவுபடுத்துவேன், ஆதாரம் தர மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு இது யாருக்கு வேணா நடக்கும், எப்பேற்பட்ட சாமானியனுக்கு இது நடக்குங்கிறதுல தான் நாங்க கேள்வி எடுக்கிறோம்.
ஆகவே சாமானியர்களுக்கு இது நடக்கக்கூடாது. இது பெரியாருக்கே நடக்குதுனால் பெரியார் கேள்வி கேட்கறது யார் இல்லைங்கிற இடம் தான் இருக்குது. அதனாலதான் இன்றைக்கு இயக்கங்கள் நாங்கள் போராட்ட காலத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு பாலியல் பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கான மூல காரணங்களை கண்டறிந்து தீர்க்க வேண்டிய கடமை ஆளும் அரசுக்கும் காவல்துறைக்கும் ஊடகத்துறைக்கும் எங்களை போன்ற அமைப்புகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அது குறித்தான கல்வியிலிருந்து புரிதல் இருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்குவோம். குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்கிற இடத்தில் நாங்கள் தொடர்ச்சியான அழுத்தம் கொடுக்கறதா காரணமே ஒழிய வேங்கவேல் பிரச்சனைக்கு சீமான் ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? ஏதாவது போராட்டம் நடத்திருக்காரா? அல்லது பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்திருக்கா? நானே 10 போராட்டத்துக்கு மேல வேங்கவேலுக்கா போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறேன். நீங்களே பார்த்திருக்கிறீங்க. எத்தனை போராட்டத்தை சீமான் நடத்திருக்காரு? திமுகவுக்கு எதிராக சீமான் நடத்தின போராட்டங்கள் எத்தனை? அது சீமான் சொல்லுவாரா? சீமான் சொல்லுவாரா? அவர் நேரம் முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்குது சமரசம் பண்றாருல்ல, அவரை கேளுங்க என்ன போராட்டம் பண்றாருன்னு. ஆக தமிழ்நாட்டில் சமூக பிரச்சனைகளுக்கு கேள்வி எழுப்பக்கூடிய அமைப்புகள் நாங்கள் தான். அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நியாயத்திற்காக கோரிக்கை கொடுக்கக்கூடியவர் நாங்க தான். பாரதிய ஜனதா கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ அதற்கெல்லாம் வீதியில் இறங்கி சீமானெல்லாம் போராட்டம் நடத்தல. அண்ணாமலை போராட்டம் நடத்துறேன்னு வந்துட்டு ஆட்டோல ஏறி ஓடி போனாரா இல்லையா? எல்லாரும் தானே பார்த்தோம், ஊடகத்தில் பார்த்தோம்ல. ஒரு சாதாரண கைதுக்கு காலையில கைது பண்ணி மாலையில் விடக்கூடிய கைதுக்கு அண்ணாமலை பயந்து ஆட்டோல ஏறி ஓடி போனார். இவங்க எல்லாம் வீரனுங்களா? கடந்த 3.5 வருஷம் சீமான் என்ன போராட்டம் பண்ணிருக்காரு? தமிழ்நாட்டில் என்ன போராட்டத்தை பண்ணிருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பண்ணது இல்ல, திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதுக்கு எதிராக போராட்டம் பழக்கமே கிடையாது. எல்லா போராட்டத்திலும் வந்து தலையமைச்சு போயிடுவார். எல்லாமே பிரஸ் மீட்ல மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார். பத்திரிகையாளருக்கு முன்னாடி கோவப்படுவாரு, பத்திரிகையாளர்களை இழிவா பேசுவாரு. பத்திரிகையாளர் யாராவது கேள்வி கேட்டுட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அதுக்கு வந்து கத்துவார். மத ரீதியாக சுட்டி காட்டுவார், ஜாதி ரீதியாக குறிப்பா வந்து பேசுவார். எந்த சேனல்னு கேட்பார். இந்த மாதிரி ஏதாவது நாங்க இயக்கங்கள் நாங்க பேசியிருக்கிறோமா என்னைக்காவது? அதனால அவர் வீரமெல்லாம் மைக்கு முன்னாடி தாங்க. அது பிரஸ் மைக்கா இருந்தாலும் சரி, மேடை மைக்கா இருந்தாலும் சரி. அதனாலங்க சமூக பிரச்சனைக்கு நாங்க தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். சமூக சீரழிவு பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கட்சிகள் பேசவில்லை. நாங்கள் இன்றைக்கு சீமான் விட முற்றுகையிடுவதற்கான காரணமே தொடர்ச்சியா பொய்ய பேசிட்டு இனிமேல் சீமான் தமிழ்நாட்டிற்குள்ளாக அரசியல் செய்ய முடியாது. வெளிப்பட சீமான் சொல்லிக்கிறோம். நாளைக்கு முற்றுகைக்கு நாங்க வர்றதுக்கான காரணமே நீங்க பேசுற பொய்க்கு நீங்க வருத்தம் தெரிவிச்சு நேரடியாக வெளிப்படையாக விவாதத்துக்கு வந்து நிக்கணும். நீங்க உண்மையாலுமே ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறீங்கன்னா விவாதத்துக்கு வாங்க சார். ஏன் பயந்து ஓடுறீங்க? நான் ஊர்ல இருக்க மாட்டேன் உங்க ஆளுங்களை விட்டு எதுக்கு அறிக்கை விடுறீங்க? நீங்க தான் மண்டியிடாத மானஸ்தனாச்சே, வந்து நிக்க வேண்டியதான விவாதத்துக்கு. நாங்கள் எங்களை எதுக்கு உங்க வீடு வரைக்கும் இழுத்து வந்தீங்க? நாங்க உங்க வீட்டை முற்றுகிடுவோம்னு சொல்லி எத்தனை நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. 10 நாளா பதில் இல்லை. 10 நாளா விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை. அப்ப நாங்க என்னதான் பண்ண முடியும்? நீங்க வாட்டு போய் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க, நான் பார்த்துட்டே இருக்கிறதா? அதனாலதான் இந்த முற்றுகையும் இந்த போராட்டத்தையும் நாங்கள் நடத்துகின்றோம். அடிப்படை காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. பெரியாரினுடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை பற்றி, சமூக நீதி, இடஒதுக்கீடு, மற்ற வேலை வாய்ப்பு உரிமைகள், கல்வி உரிமைகள் குறித்து பெரியாரினுடைய சிந்தனைகளுக்கு இவங்களால மறுப்பு சொல்ல முடியல. பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் மறுப்பு சொல்ல முடியல. ஒருவரை இழிவு செய்யணும்னா பெண் விடயத்தில் இழிவு செய்ததன் மூலமாக அந்த நபரையே இழிவு செய்தரலாம், அதன் மூலமா அந்த கருத்தை நிராகரிக்க செய்யலாம் என்பது இந்த திட்டத்தை வகுத்து இதற்கான புத்தகத்தை கொண்டு வந்தவர் RSS கட்சியினர். சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வரிக்கு வரி RSS புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள். அதுக்கு RSS இதுவரைக்கும் ஆதாரம் கொடுத்ததே கிடையாது. அவங்க ஏன் பண்றாங்கன்னா பெண்கள் குறித்தான ஒரு அவதூறை பரப்பணும்னா சாதாரண மக்கள் உடனே எடுத்துக்குவாங்க. அதனாலதான் அதை பேசுறாங்க, வேற ஒரு காரணமும் கிடையாது. இந்த பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாமே, இந்து மதத்தை விமர்சித்த கருத்துக்கள் எல்லாமே இந்து மத சாஸ்திரங்களில் புராணங்களில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை மேற்கோள் காட்டி தான் விமர்சிச்சக்கார ஒழிய இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லாத ஒன்றை பெரியார் பேசவே இல்லை. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே இந்த புரோகிதர்களோ இந்து மத அறிஞர்களோ பெரியார் கருத்துக்கு மறுப்பு சொன்னதில்லை, மறுப்பு சொல்ல முடிந்ததில்லை. புராணங்கள் இதெல்லாம் இல்லை என்று அவர்கள் சொன்னதே இல்லை. சாஸ்திரங்கள் இதெல்லாம் இல்லை என்று எந்த இந்து மத மடாதிபதிகளும் சொன்னதில்லை. சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறார் அன்னைக்காவது பெரியார் சொன்ன கருத்துக்கள், இந்த கருத்துக்கள்லாம் எங்க சாஸ்திரம் இல்ல, புராணத்துல இல்லன்னு சங்கராச்சாரியார், அது பூரி சங்கராச்சாரியார் எழுதின தெய்வத்தின் குரலிலே இந்த கருத்து இருக்கு. இதை எடுத்து அவர் போட்டிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல இதுதான் பெரியாரை இழிவுபடுத்த வேண்டியது என்பதுனா பெண் விஷயத்துல ஒரு கருத்தை திருச்சி பேசுறது மூலமாக பண்றது. நாளைக்கு யாருக்கு வேணா நடக்குங்கிற அந்த சமூக அக்கறையின் பேர் தான் இதை பண்ணுகின்றோம். அதான் அதுக்கான முற்றுகை போடுகின்றோம்.
அடிப்படையில் என்னங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீச பாண்டியன் சீமான் அவர்களுடைய கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து இது கட்சியின் கருத்து அல்ல என்று அறிக்கை வெளியிட்டார். அது கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர். கட்சியினுடைய இதர மாவட்ட செயலாளர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசியதாக எழுதியதாக பெருமளவில் நாங்களால் பார்க்க முடியவில்லை. பல மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியிலிருந்து வெளியேறுகிறார்கள். அப்ப இது கட்சியின் கருத்தோ கட்சியின் கொள்கை முடிவோ அல்லது கட்சியில பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவோ செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவோ அல்ல, சீமானுடைய சொந்த கருத்தாக முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அந்த தொண்டர்கள் தமிழினத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் அடிப்படையில், நேசத்தின் அடிப்படையில் இவரது பேச்சை கேட்டு ஏமாந்து அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய, அவர்களை வைத்து பிழைக்கக்கூடிய சீமானை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அவர் வீட்டை நோக்கி நடத்துகின்றோம். இல்ல, அதுதான் நாங்க சொல்லிருக்கிறோம். கட்சி ரீதியாக முடிவெடுத்து அறிவிக்கிட்டோம். நாம் தமிழர் இதுதான் கொள்கை முடிவு அறிவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அவருடைய அலுவலகத்தை முற்றுகிடுவதா வீட்டை முற்றுகிடுவதா முடிவு அதுக்கப்புறம் எடுத்தோம். வாரத்துல 4 நாள் நீங்களே வந்துருக்கீங்க பேட்டிக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்படிங்கிற ஒண்ண திரும்ப திரும்ப திட்டமிட்டு எழுப்புறாங்க. இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் செய்தியாளர்கள் எங்க போனாங்கன்னு நான் கேட்க வேண்டியது. நாங்க அதுதான் கேள்வி கேட்க வேண்டியது. எங்களிடத்துல ஏன் செய்தி ஆக மாட்டேங்குன்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. ஒரத்த நாடு பிரச்சனைக்காக நான் அந்த இடத்துக்கு போய் கலெக்டர் ஆபீஸ் போய் எஸ்பி ஆபீஸ்ல போய் மல்லு கட்டி இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதே போல சங்கரலிங்கபுரத்தில் தீண்டாம்பச்சூருக்கு எதிராக போராட்டம் நடத்தி அந்த களத்துக்கு போய் தூத்துக்குடியில மீனவர் படுகொலைக்காக 10 ஊர்களில் போராட்டம் நடத்தி கைதாகி மாஞ்சோலைக்கு நேரா போய் இங்க பத்திரிகை சந்திப்பு நடத்தி கருத்தரங்கு நடத்தி போராட்டம் நடத்தி இது எல்லாமே இதே காட்சியில் நடந்ததெல்லாம் ஏன் செய்தியாக நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த 7 வருடமாக எந்த ஊடக விவாதங்களிலும் எங்களை கூப்பிடுவதை ஏன் நிறுத்தினார்கள்? பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கொடுத்த அழுத்தத்திற்காக எந்த ஊடக விவாதங்களிலும் எங்களை ஏன் கூப்பிடுறது இல்லை? நாங்க வரமாட்டோம் சொல்லியிருக்க மாட்டேங்கிறது. எந்த ஊடகத்தில் கடந்த 7 வருஷம் கூப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க? எதுவும் கூப்பிட்டது இல்லை. நாங்க வரமாட்டோம் நினைக்க சொல்லியிருக்கோமா? எங்களே கூப்பிட்டது இல்லை. அதுக்கு ஏதாவது பதில் வரணும்ல. பிஜேபி காரங்க லெட்டர் போட்டிருக்காங்க, திருமுருகனை கூப்பிடக்கூடாது, கோவை ராமகிருஷ்ணனை கூப்பிடக்கூடாது, குழந்தை அரசனை கூப்பிடக்கூடாதுன்னா அது ஏத்துக்கிட்டீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு எங்களை ஏன் கூப்பிடல நீங்க தான் சொல்லணும். பரந்தூர் திட்டம் இருக்குது, என்னைக்கா கூப்பிட்டு கேட்டிருப்பீங்களா? விவாதம் கூப்பிட்டுருப்பீங்களா? என் கருத்து என்னன்னு கேட்டிருப்பீங்களா? அது நாங்க என்னங்க பண்ண முடியும்? நாங்க எப்பவும் போல வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 இருந்து 300 கூட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் தான் இருக்கிறோம். இதே பத்திரிகையாளர் சந்திப்புல கடந்த 20 நாட்கள்ல 6-7 பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்க வந்திருக்கிறோம். நாங்க என்ன செய்ய முடியும் இதுக்கு மேல? நாங்க பத்திரிகை ஆபீஸ் வாசல்ல தான் உட்காரோம். பெரியார் 90 வயசுக்கு மேல அவ்வளவு உடல்நிலை சரியில்லாத போது கூட சமூகத்தை பத்தி யோசிச்சு எல்லாம் பண்ணாரு. ஆனா ஐயா வீரமணி அதுல 40% கூட பண்றாரு. நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இது பெரியார் உணவா கூட்டமைப்பு, பெரியார் உணவா கூட்டமைப்பு திராவிடர் கழகம் இல்லைங்க. இது திராவிட கழகம் இதுல இல்ல. அவர்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி சீமான் பெரியார் நாங்க அதே மாதிரி சீமானுடைய நேர்காணல்லையும் இப்போ யூசிஜி கொண்டு வந்திருக்க திட்டங்களை பற்றி கேளுங்க. அவங்க கொண்டு இருக்கக்கூடிய தமிழுக்கு இல்லாமல் சமஸ்கிருதத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்குறாங்க, தமிழை புறக்கணிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் சீமான்கிட்ட ஒன்றிய அரசினுடைய அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் சீமான்கிட்ட கேட்கறது இல்லை. ஏன்னா அவர் இப்போ ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நிற்கிறார். இந்த இல்லைங்க, மொத்தமாவே ஒண்ணு விடுதலை பக்கத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அதான் சொல்றேன். விவாதத்துக்கு வந்தாங்கன்னா கொடுக்கலாம். இப்ப அதுல ஒண்ணு சொல்றாரு, எதை எது ஆதாரம் சொல்லி பரப்புறான்னு ஒண்ணு சொல்லிடுறேன். இந்து மதத்துல தாய்மாமன் மகளை
திருமணம், அதாவது தாய்மாமன் மகளை திருமணம் பண்றது அல்லது அக்கா மகளை திருமணம் பண்றதுன்னு ஒரு முறை இருக்குது. இஸ்லாத்துல வந்து சித்தப்பா மகளை திருமணம் பண்ணிக்கலான்ற ஒரு முறை இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான முறைகளை வைத்து திருமண முறை என்று வருகிறது. எங்கும் ஒரே விதமான முறைகள் எல்லாம் இருக்கிறது இல்ல. நாடு முழுக்க, உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி முறைகள் இருக்கிறது. இது எதுவும் சமச்சீரான முறைகள்லாம் இல்ல அப்படின்னு ஒரு ஆய்வை எழுதுற கட்டுரை தான் அது. அந்த கட்டுரை இதை அவர் எழுதியிருக்கிறார். இதுதான் அவன் ஆதாரம் போறான். அதுல படிச்சு பார்த்தாலும் இதுதான் இருக்குது. நீங்க அக்கா மகளை திருமணம் பண்றது இல்லையா இங்க? இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட முறை ராமாயணத்திலே பல ராமாயணத்துல புத்த ராமாயணம் ஒன்று இருக்கு. அதுல ராமன் செய்திக்கு தங்கைன்னு இருக்கு. இல்லைங்க, என்ன விஷயம்னா இல்லைங்க என்ன நடக்குதுன்னா, அவர் பேசுனதுல 2 வரியோ 3 வரியோ கட் பண்ணி எடுத்து போடுறாங்க. இப்ப இந்த தாய் மகள் பிரச்சனை விஷயத்துல 3 பக்க கட்டுரை, 3 பக்க கட்டுரை எடுத்து வெளியே போட்டுருக்குது. அதை எடுத்து போடல, அதை எடுத்து அவங்க போடல. இந்த மாதிரி மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்லியதை எடுத்து இதான் ஆதாரம். அதுல என்ன தவறு இருக்குது? நடக்கிற விஷயத்த அவர் எழுதிக்கிறார். இதுல என்ன தவறு இருக்குது? அதெல்லாம் அவர் சொல்றாரு. இப்படியும் வைக்கிறாங்க. புராணத்துல எடுத்து பார்த்தோம்னா மகளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறது, அல்லது சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முறைகள்லாம் இருக்குது. பர்மாவுல ஆரிய வழக்கப்படி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்குது அப்படின்னு எழுதுறாரு. ஒவ்வொரு ஊர்ல எப்படிப்பட்ட வழக்கங்கள் இருக்குன்னு இதை எடுத்து தவறா மாதிரி அக்காவோடு மகளோடு தாயோடு பண்ணிக்கலாம்னு திருச்சி ஒரு செய்தியா போடுறாங்க. அதனாலதான் சொல்ற வெளிப்படை விவாதத்துக்கு வாங்க, பதில் சொல்றோம்னு சொன்னா வரமாட்டேங்கிறாங்க. இல்ல, இது எல்லாமே அவர் நாம எதையுமே அவர் பெரியார் எழுதுன மறுத்தலம் பேசல. எடுத்துட்டு வாங்க, நீங்க கொண்டு வர ஆதாரத்தை காமிங்க சார்னு கேட்கிறோம். நீங்களும் உருவாக்கி இருக்கீங்க இல்லையா, அதை காமிங்க. இப்ப சீமான் வந்து பெரிய தலைவரோட இருக்கிற மாதிரி ஒரு படத்தை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க. பிரபாகரனோடு இருக்கிற மாதிரி படத்தை உருவாக்குனதா இப்ப செய்தி வெளியிருக்குல்ல. இது மாதிரி இது படத்தோடய செய்து பண்ணிருக்காங்க. டெக்ஸ்ட மாத்திரக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால தொடர்ச்சியா இந்த மாதிரியான அவதூறுகளை உருவாக்கி கொண்டே போறாங்க. அது இது நாளைக்கு ஏஐ வந்திருக்குது, அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனாலதான் இதெல்லாம் முதல்ல இப்பவே சொல்லிடுவோங்கிறதுக்காக. யாருக்குங்க? தமிழ்நாட்டுக்கும் மேதகு பிரபாகரன் அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குதுங்க. கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு. இவரை விடவா இங்க பெரிய தொடர்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. இதை விடவா வேற யாராவது வேணுமா என்ன? இல்ல, அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல வரல. அவர் போய் பார்த்தா, அவர் போனாரு வர்றாருங்கிறது விவாதம் இல்லை. அந்த படம் உண்மையா, அந்த ஒரு படத்தை வச்சு தான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த படத்தை ஒன்றை போட்டு பிரபாகரனை பற்றிய ஒரு சமையல்காரரை போல அவரை ஒரு சமையலறையில் இருப்பவரை போல சீமானை மாற்றிக்கிட்டாரே. இது விடுதலை புலிகளையும் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தையும் இவர் வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டாரு இங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. சீமான் மறுத்தா ஒரிஜினல் காப்பி இருக்குமில்லங்க, அந்த போட்டோட ஒரிஜினல் காப்பி இதே மாதிரி பிரஸ் வச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? எடுக்க போனப்ப அங்க போய் பார்க்க முயற்சி பண்ணது உண்மை. அதுல இன்னும் 20 கருத்து இருக்குது. நானே ஒரு கருத்து. அதனால இப்ப என்ன விஷயம்னா, அந்த இடத்துல வந்து அவர் பார்த்ததா இல்லையான்றதே வந்து இப்ப உறுதிதமா இல்ல. வேற போட்டோ காட்டுங்கன்னு கேட்கிறோம். இந்த போட்டோ தான் வேற ஏதாவது காட்ட சொல்லுங்க. கேளுங்க, ஷூட்டிங்ல இருக்கிறத தான் காட்டுறாரு. அவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி ஷூட்டிங்ல கேமரா வச்சிருக்கிறத காட்டுறாரு. அவர் அங்க நடந்துகிட்டதுக்கு அவரை வெளில அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்ன காலம் வரலாறுலாம் இருக்குது. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வந்து பேச சொல்லுங்க, நாங்க உண்மையை பேசுறோம். பிரபாகரன் மறைந்த பிறகு இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல பிரபாகரனோடு சீமான் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வந்து இந்த வெப்சைட்ல இருக்கு பாருங்க மாதிரி ராஜபக்சே இவருக்கு சொன்னாராமா? இல்ல, இலங்கை உளவுத்துறை கைப்பற்றின ஆவணம் நான் கைப்பற்றி வச்சிருக்கோம் இவருக்கு போன் பண்ணி சொன்னாங்களாமா? ராஜபக்சே உளவுத்துறை இவருக்கு தொடர்பு, சீமான் தொடர்பு இருக்காமா? நாங்க அதான் முதல்ல அதை கேட்கிறோம். உங்களுக்கு இந்த தகவல் இலங்கையோட உளவுத்துறை அங்க பிரபாகரனிடமிருந்து எல்டிடியிடமிருந்து விடுதலை புலிகளிடம் கைப்பற்ற ஆவணங்களில் சீமான் உங்களுடைய போட்டோ இருக்குது அப்படின்னு இலங்கை உளவுத்துறை சீமானுக்கு போன் பண்ணி சொல்லிச்சாமா? நான் கேட்கறேன், எனக்கு தெரியும். அவர் வெப்சைட்ல எடுத்து போட சொல்லு. உளவுத்துறையில் இருக்கிற படம் இவர்கிட்டயா இல்ல? ஏன் 2 நாளைக்கு முன்னாடி இந்த கொச்சையான கருத்தை தாய் மகளை வச்சு பெரியாரை சம்மந்தப்படுத்தி பேசுற 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மணியுடைய பேட்டி ரிலீஸ் ஆச்சு பிகைண்ட் ரூட்ஸ்ல. அதில் நாங்கள் மதிப்புக்குரிய வழிகாட்டிங்கிறார் பெரியாரை 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாள் எப்படி இவ்வளோ கொச்சையா பேச முடியுது? அப்படியே மாத்தி இல்லைங்க. அடிப்படையில வந்து அவர் பெரியாரை இழிவா பேசுறதுல இன்னொரு உள்நோக்கம் என்னன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக பெரியாரை இழிவாக பேசி பெரியாரின் பிறந்த ஊரிலே தேர்தலில் நின்று பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளையும் சேர்த்து வாங்கி, அதிமுக தேர்தல் நிக்கல அந்த வாக்குகளை சேர்த்து வாங்கி தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதாக காட்டுவது இவருக்கு ஒரு நோக்கம்.
பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு வக்காலத்து வாங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பெரியாரை இழிவுபடுத்தி பெரியாரின் சொந்த ஊரிலேயே ஒருவர் இவ்வளவு வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு காட்டுவதற்கான திட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம். ஆக பாஜகவிற்கும் RSSக்கும் கூலி வேலை பார்ப்பதற்காகவும் தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கணும் காமிக்கிறதுக்காக தான் பெரியாரை இவ்வளவு இழிவா பேசிட்டு ஓடி போயிட்டார். அதனால விவாதத்துக்குலாம் வரமாட்டார். அதனால அவருடைய நோக்கமே ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவாக பேசி வாக்கு வாங்கிவிட முடியும் என்று இவரும் காட்ட விரும்புகிறார், RSSம் காட்ட விரும்புகிறது. அதனாலதான் இவரை சங்கி சீமா நாங்க சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து நிக்கிறோம். ஆனா அங்க ஈரோட்டில் அதிமுக இவங்களுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவர் ஏற்கனவே 2 ஆண்களுக்கு இடையில் ஒரு பொம்பளை படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கலைஞரையும் எம்ஜிஆர் சமாதிக்கு இடையில் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சமாதி இருக்கிறத வச்சு இப்படி கொச்சையாக பேசியிருக்கார். 2 ஆம்பளைகளுக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படுத்திருக்கா என்று ஜெயலலிதாவை அவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசியிருக்காங்க. நிச்சயமாக அது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் பெரியாரின் மீது எவ்வளோ பற்று கொண்டவர் என்பதற்கு ஒரே அடிப்படை காரணம் ஆதாரம், ஈரோடு மாவட்டத்துக்கு எம்ஜிஆர் தான் பெரியார் மாவட்டம்னே பேர் வச்சார். 1978 பெரியாருடைய 100ஆண்டு விழாவில் தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்துக்கு பெயர் சூட்டியது ஈரோட்டுக்கு தான், பெரியார்னு பெயர் சூட்டினார். அதே மாதிரி பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டிலே எம்ஜிஆரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த எழுத்து சீர்திருத்தம் தான் இன்றைக்கி எல்லோருக்குமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கணினியில் நம்ம வலைதளங்களில் எளிமையாக நாம் பயன்படுத்தக்கூடியது இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தினால்தான். அதை கொண்டு வந்தது எம்ஜிஆர். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரியாருடைய நினைவு ஸ்தூபிகள் அதில் நிறுவியிருக்கார். அதில் திராவிட சமுதாயமாகிய இந்த சமுதாயத்தை மற்ற இனங்களைப் போல மானமும் அறிவும் உள்ள இனமாக மாற்றுவதற்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நான் வந்திருக்கேன்னு ஐயா சொன்ன வாசகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைநகரத்திலையும் பெரிய எம்ஜிஆர் தான் நிறுவியிருக்கார். அதுக்கு மேலே பெரியாருடைய பொன்மொழிகள் கடந்த காலங்களில் தடை செய்யப்பட்டிருந்தது. எம்ஜிஆர் வந்து தான் 1979 பெரியாரினுடைய பொன்மொழிகள் என்ற புத்தகத்தை தடையை நீக்கி கொண்டு வந்தார். இப்படி பெரியார் மீது அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக ஈரோட்டில் அவங்க சீமானுக்கு வாக்களிச்சிட மாட்டாங்க. இல்லைங்க, நாங்க முற்றுகையிடுவது என்பது அவர் விவாதத்துக்கு வரணுங்கிறது ஒண்ணு, வரலைன்னால அவர் சொன்னது பொய்ன்னு அம்பலமாகுது. வேற ஏன்னா அவரு ஆதாரம் கேட்ட போது உடனே இருக்க ஆதாரம் காட்டல, பூட்டி வச்சிருக்காங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க தான் சொல்றதே தவிர, அப்படி இருந்தால் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு மக்கள் கேட்குறாங்க. சரி, பூட்டி வச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ எங்கே படித்தான்னு கேட்குறாங்க. படிச்சிருந்தா கையில் இருந்திருக்கணுமே காட்டுன்னு மக்கள்கிட்ட நாங்கள் அம்பலப்படுத்துறதுக்கு தான் அந்த போராட்டம் நடத்தினோம். அம்பலப்பட்டுட்டார். அது தொடர்ந்து இனிமேல் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு நடக்கிற முற்றுகை. இல்ல அடுத்த பேசுறதுக்கு விரிவா பேசுறதுக்கு மருத்துவர்களே இருக்கிறாங்க. கண்டிப்பா எங்களுக்கு கடமை இருக்கு. ஒன்னே ஒண்ணுங்க, சிறுநீர் அப்படிங்கிறது உடம்பு கழிவாக வெளியேற்றுவது ரொம்ப எளிமையான விஷயம், அவ்வளவுதான். சிறுநீருங்கிறது உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றுவது, அது நீராக வெளியேற்றுவது, சிறுநீராக வருகிறது, திடப்பொருளாக மலமாக வெளியில் வருது. அதை போய் யாராவது திம்பானுங்களாங்க, குடிப்பானுங்களா? இந்த அறிவு கூட இல்லைன்னா என்னதான் பண்ணணும். அதனால இது வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களோட முட்டாள்தனத்தினுடைய அப்பட்டமான வெளிப்பாடு. ஐஐடினா பெரிய அறிவாளி கிடையாதுங்க. பல முறை நாங்க சொல்லிட்டோம், ஐஐடினா அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறோம், அறிவாளிலாம் கிடையாது. அவங்க இந்தியாவுக்கா எதையும் இல்லை கண்டுபிடிக்கலாம் இல்லை. சாதாரணமா நம்ம அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு போனவங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு போன நம்ம இன்ஜினியர்ஸ் தான் ராக்கெட்லாம் விட்டுருக்காங்க. ஐஐடியிலிருந்து வந்தவங்கலாம் விட்டதில்ல, நாங்களும் இன்ஜினியரிங் படிச்சு வந்தவங்க தான். அவங்க என்ன தரத்தில் இருக்கான்னு நல்லாவே தெரியும். அதனால அது ஐஐடி சொல்றாங்க நம்பிடாதுங்க, அப்படிலாம் அவங்க எது வேலையும் பார்க்கல.
பட்டியலின சமூக சிறுவனை வந்து சிறுநீர் கழித்து இன்னொரு சமூக பசங்க வந்து ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க. ஆனா இதுல காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் காவல்துறை அதற்கான நடவடிக்கையை வந்து உரிய நடவடிக்கை வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி மார்க்சிய தோழர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. மார்க்சிய கூட்டணி கட்சிகள் இருந்து வலியுறுத்தி தான் இந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற நிலைமையில திமுக இருக்காங்க. இன்னொரு காவல் அவர் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அதுபோல சிறுநீர் நிகழ்வு கணக்கு காவல்துறை கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சொல்லு. பெரம்பலூர்லயே இதே மாதிரி காவல்துறை நிலையிலேயே ஒரு பட்டியலின இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ச்சியா இது போன்ற சம்பவம் தமிழ்நாட்டுலங்க சாதிய அண்ணா யூனிவர்சிட்டியும் காவல்துறை சரியாக செயல்படலன்னு சொல்லி தான் ஆல்ரெடி போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி காவல்துறையை வந்து சரியாக உரிய நடவடிக்கைகளோ இல்ல அதற்கான இதோ கொடுக்கலன்னா அப்போ காவல்துறை முதலமைச்சரின் கைகளில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டதா? இல்லையா, இது ஒன்னே ஒரு தான். இது ரொம்ப நாளா நாங்க இந்த ஒவ்வொரு பத்திரிகா சந்திப்பு இதை மையப்படுத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் சாதிக்கு எதிரான சாதிய ரீதியான வன்முறைகள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது சமூக சிக்கலாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை உரிய நேரத்தில் உரிய குற்றவாளிகளை கைது செய்வதில்லை. இது இன்றைக்கல்ல நீண்ட காலமாவே இது ஒரு பெரிய குறைபாடாகவே இருக்கு. திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எதிர்கட்சிகளாகவும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. மக்களுக்கான குரலாகவும் அவர்கள் தான் பதிவு செய்கிறாங்க. இதை அதிமுக செஞ்சிருக்கணும், ஏன் செய்யலன்னு தெரியல. பாஜக செய்ய போறது இல்லை, நாம் தமிழரை பத்தி கவலைப்பட போறது இல்லை. அப்ப கூட்டணி கட்சிகள் செய்வதன் மூலமாக இது ஒரு ஜனநாயக ரீதியான அழுத்தத்தை தந்து இந்த விஷயத்தை நடந்தது என்பது சாத்தியமாக இருக்கு. அப்படிதான் எல்லாமே நடக்குது. இது நீங்க சொன்ன பட்டியல் மட்டும் இல்ல, பெருங்காஞ்சியில் நடந்த படுகொலையில இருந்து அந்த பையன் கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான்னா இந்த எஃப்ஐஆர் இருக்கே ஒழிய அவன் கொலை செய்யப்பட்டதன் ஆவணங்களை ஆதாரங்கள் இருக்குது, ஆனா வழக்கு பதிவு செய்யறது இல்லை. இது தொடர்ச்சியா இது போல இந்த சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இதற்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் எல்லா தரப்பிலிருந்து வரணுங்கிறத நான் விரும்புறோம். இல்ல, போராட்டங்கள் நடத்தணும்ன்றது ஆனா ஒரு திமுக முதல்வருடைய கையில தான் வந்து உள்துறை அமைச்சகம் இருக்கு, போலீஸ் மினிஸ்டரும் அவரா தான் இருக்காரு. இவ்வளவு தூரம் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா இது அவருக்கு தெரியாதா இல்ல தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறாரு? நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது நீங்க அவங்க கிட்ட நேரடியாக கேளுங்க. அவர்களுடைய இது போன்ற குறைபாடுகளை கண்டிச்சு நாங்க பலமுறை பேசிட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். இந்த சந்திப்பு என்பது இந்த குறித்த பிரச்சனை குறித்த ஒரு விஷயம் தான். அதற்கான பத்திரிகை சந்திப்பு தொடர்ச்சியா நாங்க நடத்துறோம். அதில் நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன்.